ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் அண்ட் த கிளவுட் வெப் சீரிஸோட எபிசோட் 8 ஸ்டோரி பார்ப்போம். யாருக்கெல்லாம் இந்த வெப் சீரிஸ் வேணும், அடுத்த எபிசோட் சீக்கிரமா போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தோம்னா குட்டி சீத்துடுங்க காட்டுறாங்க. இவங்க கூட நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. இவங்க அப்ப பையனா இருப்பாங்கல்ல, பையனா இருந்தா இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்கல்ல, அந்த டைம்ல பாக்குறாங்க. அப்ப அந்த குட்டி பையன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறான். இந்த மாதிரி எப்போதுமே எங்க அப்பா இங்க கொண்டு வந்ததே இல்ல, நான் அந்த ஸ்பிரிச்சுவல் லைனோட பிறக்கல, அதனால என்னை யாருமே இங்க கூட்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிங்சியான்னு இருக்கார்ல, அவர் மாதிரி நானும் ஒரு பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்லி பேசுறான். இவங்கதான் மிங்சியான்னு தெரியாம. சரி நான் உன்னை உள்ள கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அப்ப அவர்கிட்ட இருக்க ஒரு மாஸ்க் மாதிரி இருக்கும், அதை வந்து இவங்க வாங்குறாங்க. வாங்கிட்டு இவருக்கு அட்வைஸ் பண்றாங்க, நீ வந்து எதுவுமே நினைக்காத, எங்க அண்ணனும் இப்படிதான் உங்க அண்ணன் மாதிரி, நீ எது கவலைப்படாத, கண்டிப்பா நீ ஒரு நாள் பெரிய ஆள் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் மூஞ்சில இருக்க அந்த காயத்தெல்லாம் அவங்க சரி பண்ணிடுறாங்க. சரி பண்ணோம்னா அந்த மாஸ்க வாங்கிட்டு இவங்க சண்டை போட போயிடுறாங்க. அப்பதான் இவனுக்கு தெரியுது இவங்கதான் மின்சியான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நினைச்சு இவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறான். இவன் வந்து ரொம்ப நாளா இந்த நம்ம சீத்துலிங் வந்து இவங்கள தேடி பார்த்துட்டு இருப்பான். இவ்வளவு நாளா இவங்க வந்து ஒரு பையன் அப்படின்ட்டு தான் அவன் நினைச்சிட்டு இருப்பான். ஆனா அவனுக்கு இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தெரியும் இவங்க வந்து ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஃபைட் பண்றத வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். பாத்துக்கிட்டு இருந்தா அவன் மிங்சியான் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சோன்னே இவனுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா இவங்க வந்து இவனுக்கு அவ்வளவு பிடிக்கும். இவங்கள பார்த்தது மட்டும் இல்லாம இவங்கள்ட்ட இருந்தே அட்வைஸ் வாங்கிட்டான். அதனாலே இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. இவங்களும் அதே மாதிரி அந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சு அந்த சாவி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்க தற்காலத்தை காட்டுறாங்க. இப்ப பார்த்தோம்னா உங்க நம்ம மிங்ஜியான்ட்ட பேசுறதுக்காக வராரு. வந்துகிட்டு இருக்கையில அப்படியே அங்க இருந்து பார்த்துட்டு உங்க அழகுல மயங்கி போய் வராரு. உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போறாங்க. போனோனே இவங்க சொல்றாங்க, இது மாதிரி நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் எதுக்கு நீ தேங்க்ஸ்லாம் சொல்ற? என்னை யாருன்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் எடுத்து காட்டுறாரு. அப்பதான் இவங்களுக்கு தெரியுது இவங்க அந்த குட்டி சித்துளின்ட்டு. பட் என்னதான் தெரிஞ்சாலுமே இவங்க அதை வெளியில காட்டிக்கல. இல்ல நீங்க என்னைய தப்பா நினைச்சுக்கிட்டீங்க, நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்ல அப்படின்னு இவங்க சொல்லி விலகி போக தான் பாக்குறாங்க. சீத்துளுமும் சொல்றாரு, நீ வந்து இது பண்ணாத, உனக்கு இன்னும் ஞாபகம் இல்லையா என்னைய, நான் வந்து யார்ட்டையும் உன்னைய சொல்ல மாட்டேன், நீ உன்னை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன், உனக்கு என்ன பிரச்சனையும் வராம நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலுமே வந்து எதுவுமே வந்து சொல்ல மாட்டாங்க. நீ வந்து எதுக்கு இது மாதிரி அவரோட போய் இருக்க அப்படின்ட்டு ஜீபோன் சாயோட போய் இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. மறுபடியும் சொல்றேன், நீங்க தப்பான ஆள்கிட்ட பேசிடுறீங்க, நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்ல, நான் அவன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. இவருமே எதுவுமே பேசாம அப்படியே அமைதியாடுறாரு. அவங்க போயிடுறாங்க. இவர் அந்த மாஸ்க பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா ஜீபோன் சாய் காட்டுறாங்க. இவங்க கிட்ட அந்த ரூஷா இருக்காங்கல்ல, இவங்க வந்து உயிரை காப்பாத்துனதுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த மரம் இருக்குல்ல, அந்த செடி, அத மறுபடியும் இவங்கள்ட்டயே குடுத்துடுறாங்க. ஆக்சுவலா இவங்க அப்பா வந்து நெறைய பிளான் பண்ணி வச்சிருப்பான்ல. இவங்க சரியானோன அந்த மரத்துக்கு இவங்கள அர்ப்பணிக்கிறதா. இது எல்லாத்தையுமே எப்படியோ வந்து நம்ம ஆள் கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிடுறாரு. சரி பண்ணிட்டு இவங்கள்ட்ட இருந்து அந்த இதையும் வாங்கிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வாங்க விருப்பம் இல்ல. அந்த ஸ்னேக் வாங்கி வச்சுக்கோ. வாங்கி வச்சுட்டு நீங்க ஏன் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இல்ல நான் அவள யூஸ் பண்ணியிருக்கேன். அதனாலதான் நான் வந்து அவள்ட்ட வாங்கல. சரி அவகிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு பேசிக்கிட்டு இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜீபோன்சாய் வந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப சீத்துளிங்க காட்டுறாங்க. அந்த ஜூம் இன் இருக்கான்ல, இவன் வந்து அந்த எப்படியாச்சும் கோல்டன் மில்லட்ட கண்டுபிடிச்சிடணும்னு ஒரு டூல் வச்சிருக்கான். டைரக்டா அவர்ட்ட சொன்னா அதை ஏத்துக்க மாட்டாருன்ட்டு அந்த கருவியை கொண்டு கொடுத்து இந்த மாதிரி நெதர் பீஸ்ட்னு ஒண்ணு போனது எபிசோட்ல கூட வந்துச்சுல்ல, அதை வந்து நீ கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிச்சு எப்படியாச்சும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க. நீ ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போயிட்டு இது மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீ போயிட்டு ஜீபோன் கிட்ட பண்ணணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலா அதோட பிளானே அந்த இதை வாங்குறதுதான். இவனும் அந்த ராஜா இருக்கான், அவனும் தான் அதை முடிவு பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இங்க பார்த்தோம்னா அந்த மூன்லைட்டை காட்டுறாங்க. மூன்லைட்டை காட்டில விஜய் போன்சா இங்க வராரு. அந்த ஓனர் அம்மா இங்க இருக்கு மூன்லைட்டோட. அப்ப பார்த்தா இவங்களும் இந்த நரி கூட்டத்தை சேர்ந்தவங்க தான். இந்த ஜூமின் கொள்றது எப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவர் இங்க வந்திருப்பாரு. வந்திருக்கேன்னா இவங்கள்ட்ட கேட்கிறாரு. கேட்டோன்னா அவங்க சொல்றாரு, நீ என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, என்னோட கிளானை பத்தி நானே போட்டு கொடுப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்றாங்க. உடனே இவர் என்ன பண்றாரு, இவங்ககிட்ட இந்த நிறைய காசு வந்து கொடுக்குறாரு. அப்ப கொடுத்தோன்னே இவங்க ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல. இது வேணா டபுளா தாங்க, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்களே சொல்லிக்கிறாங்க, என்னை கேவலமா நினைச்சுக்கிட்டியா, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கலாம், ஆனா இப்ப என்னோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, என்கிட்ட காசும் இல்ல எதுவுமே இல்ல, நான் இந்த விஷயத்த பண்ணிதான் ஆகணும், இது எனக்கு தேவை இப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்பதான் வந்து அவனோட இந்த மாதிரி நரிக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான மெமரி இருக்குமா. அந்த மெமரியை கண்டுபிடிச்சு அதுக்குள்ள போய் கொன்னாதான் அவங்கள கொல்ல முடியுமா. ஏன்னா இவங்க உயிரை வந்து அவங்க எங்க வேணாலும் வச்சிருப்பாங்களாம். ஈஸியா அவ்வளவு ஈஸியா கொல்ல முடியாதாம் அப்படின்ட்டு அதை சொல்றாங்க.
சரி அப்படின்ட்டு இவங்க பார்த்தோம்னா, சீத்துலிங் வந்து செக் பண்றதுக்காக போறாரு. இது மாரி ஜீபோன்சாயோடத. போயிட்டு இங்க பார்த்தா கிராணி நிக்கிறாங்க. இது மாரி "நீ உள்ளலாம் போக்கூடாது" அப்படின்னு சொல்லி தடுத்துட்டு நிக்கிறாங்க. தடுத்துட்டு நிக்கல. கரெக்ட்டா பார்த்தோம்னா, நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. ஹீரோயின் வந்து "இங்க என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ அப்படியே கத்தி இவங்க பக்கத்துல வந்துருச்சு. இவங்க 2 பேரும் தடுத்துட்டாங்க. கிரானிட்ட வந்து சொல்றாங்க, "அவர் இங்க இப்ப இல்ல. ஆனா அவரோட இன்னசென்ட்ட நம்ம தான் ப்ரூஃப் பண்ணணும். நீங்க விடுங்க. நான் உங்கள போயிட்டு இந்த இடத்த சுத்தி காட்டுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்த வந்து சுத்தி பார்க்குறாங்க. அதுல ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பார்த்தோம்னா, இவரு வந்து அந்த விஷயத்த பேசாம, இவங்கள பத்தி பேசிட்டு வராங்க. "நீ எதுக்கு இங்க இருக்க? நீ இங்க எப்படி இருக்க? ஓகேவா? உனக்கு இங்க எதுவும் பிரச்சனை இல்லைல்ல?" அப்படி இப்படின்ட்டு இவங்க வந்து அவங்க சொந்த கதைய பேசிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி சொந்த கதைய பேசிக்கிட்டு இருக்கையில, "நீங்க 2 பேரும் எங்க தங்கியிருக்கீங்க?" அப்படியெல்லாம் அவரு கேட்கிறாரு. கேட்டதுக்கப்புறம் இவங்களுமே சொல்றாங்க. அப்புறம் இவரு கேட்கிறாரு, "இது மாதிரி உனக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் இங்க இருக்க? உனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா சொல்லு. கண்டிப்பா அந்த இடத்துல நான் இருப்பேன். நீ எதுவுமே கவலைப்படாத." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்பயும் ஹீரோயின் சொல்றாங்க, "நான் எவ்வளவு வாட்டிதாங்க சொல்றது? நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்ல. நீங்க வேற யாரோன்னு நினைச்சு என்கிட்ட தப்பா பேசிட்டு இருக்கீங்க." அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா, அந்த இது இருக்குல்ல, அத விட்டுடுறாங்க. அவங்க லெதர் பீஸ்ட் கண்டுபிடிக்கிறது. ஆக்சுவலா அது கோல்டன் மில்லர கண்டுபிடிக்கிறது. கரெக்ட்டா அந்த ரூமுக்கு போயிடுச்சு. போனோனே இத எப்படியாச்சும் டைவர்ட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணி அதே ரூமுக்கு வந்து போறாங்க. அங்க பார்த்தா நெறைய அந்த விலை மதிப்புள்ள பொருள்லாம் வந்து அடுக்கி வச்சிருப்பாங்க. அங்க போயிட்டு ஏதாச்சும் பண்ணா இவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே ஒரு அப்படியே சீன கிரியேட் பண்ணி, அந்த இடத்தையே பத்த வச்சு விட்டு அந்த இத உடைச்சிடுறாங்க. ஏன்னா அது இருந்தா தானே வந்து கோல்டன் மில்லர கண்டுபிடிக்கும். அதனால அதையும் உடைச்சிடுறாங்க. இது மாதிரி உடைச்சுட்டு அதுக்கப்புறம் நெருப்பு வைப்பாங்க. நெருப்பு வச்சுட்டு இருக்கையில போய் தட்டி விட்டுருவாங்க. "போச்சு நெருப்பு நீங்க வச்சு விட்டீங்க. இந்த மாரி ஜீபோன்ஸாய் வந்து எங்கள கொல்ல போறாரு" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் திட்டிட்டு இருக்காங்க. "உங்களுக்கு இந்த விலையோட இதெல்லாம் எவ்ளோ விலை மதிப்பு இல்லாதது தெரியுமா? இப்படி பண்ணிட்டீங்களேடா!" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவர் வந்தாங்க, "நீ செத்தீங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. மூஞ்சிலலாம் அப்படியே கரிக்காயம், நெத்தியில காயம். இது மாதிரி போயிட்டு ஒவ்வொன்னா பொருளா எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. "இப்படி பொருள் எல்லாம் பாழா பண்ணிட்டாங்களே, பாழா போனவைங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "நீங்க எதுவும் கவலைப்படாத. நான் உனக்கு இந்த பிளேஸ கிளீன் பண்ணி தரேன்" அப்படின்ட்டு சித்துலிங் சொல்றாரு. பிளேஸ கிளீன் பண்ணி என்ன பண்றது? அதான் எல்லா பொருளையும் உடைச்சுட்டாங்களே அப்படின்றாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இது மாதிரி "உனக்கு என்ன பிளான்? நீ ஏன் இங்க வந்த?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிட்டு இருக்காரு இவரு. "ஐயோ! பிளான்லாம் இல்லப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஜிபோன்சாய் வந்துட்டாங்க. வந்த உடனே ஒரு ஆக்ஷன போடுவாங்க பாருங்க. "ஐயோ! நீங்க வந்துட்டீங்களா சாமி" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இது மாதிரி "இவங்கலாம் என்னைய வம்பிழுத்தாங்க தெரியுமா? என் மூஞ்சிய பாருங்க. இது மாதிரி எல்லாத்தையும் உடைச்சுட்டாங்க தெரியுமா?" அப்படின்னு சொன்னோனே, அவங்க என்ன டைலாக்லாம் சொன்னாங்களோ, அப்படியே வந்து இந்த டைலாக்லாம் இவர் சொல்றாரு. "தெரியாம நெருப்பு பட்டுருச்சு" அப்படின்னு சொல்றாங்க. "உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா அது மாதிரி என்னோட பொருள்லாம் உடைச்சிருக்கீங்க. இது மாரி இவள வேற நீங்க இப்படி ஆக்கியிருக்கீங்க. இப்ப நான் என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. "பாரு என்னோட குழந்தை மூஞ்சிய எவ்வளோ கேவலமாக்கி வச்சிருக்கீங்க என்ன" அப்படின்ட்டு அப்புறம் அவங்க மூஞ்சில இருக்கதெல்லாம் வந்து சரி பண்றாரு. சரி பண்ணிட்டு, "சரி வா சாப்பிட போலான்ட்டு" 2 பேரும் மாத்தி மாத்தி இவங்கள பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இழுத்துக்கிட்டு இருக்கையில டக்குன்னு பார்த்தோம்னா கீழ விட்டுடுறாங்க. இது மாதிரி "இவள நீங்க என்ன வாங்கியிருக்கியா? காசு குடுத்து வாங்குறதுக்கு அவ என்ன இதா? அவ என்ன உன் ஒய்ஃபா? அவள விடு" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க வந்து 2 பேருமே "தயவு செஞ்சு என்னைய விடுங்க" அப்படின்றாங்க. இவரு ஜீபோன் சைடு போய் சித்துலிங்க வந்து சாரி கேட்கிறாரு. அப்ப லேசா தள்ளி விட்டுருவாரு. நம்ம ஆள் தான் டாமா கிங் ஆச்சே. மாரி அப்படியே விழுக போற மாரி போயிட்டு, "ஐயய்யோ! சரி விடுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே சமாதானப்படுத்துறாங்க. அப்ப ஜீவன் சைட் பார்த்துட்டு, "அவங்க ஏதோ அவ்ளோ இதுவா தள்ளலையேடா" அப்படின்னு சிரிச்சுட்டு போயிடுறாங்க. "சரி நீங்க போங்க நான் வந்து பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வந்து நம்ம சித்துலிங்க பத்தி பேசுறதுக்காக ஜீவன் சாய் கிட்ட போறாங்க. போனோனே இது மாதிரி "என்னாச்சு? என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்கல தான், இவர் வந்து ஜெலஸி ஆகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து தெரிய வருது. ஹீரோயின் சொல்றாங்க, "இது மாதிரி வந்து நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்கோ. என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராதுல்ல. நான் பாட்டுல உங்க கூட இருந்துட்டு, நான் பாட்டுல ஜாலியா இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவர் வந்து உடனே எதுவுமே சொல்லாம அத பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிக்கிறான், யோசிக்கிறான், யோசிக்கட்டும் அப்படின்ட்டு இவங்களும் நினைச்சுட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா, இங்க சீத்துலிங்க காட்டுறாங்க. சீத்துலிங் வந்து அந்த இங்க மூன்லைட்ல ஒருத்தவங்க ஓனரா இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து வர சொல்லியிருப்பாரு. இப்ப வர சொன்னோனே, அவர் சொல்றாரு, "இது மாரி நான் வந்து மிங்ஸியான கண்டுபிடிச்சுட்டேன். மிங்கி தான் வந்து மிங்ஸியான்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு வந்து நம்ம சீத்துலிங் மேல வந்து கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்கும் போல. நான் அந்த பொண்ண பத்தி சொன்னோனே இவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது மாதிரி "அவ ஏன் அங்க போயிருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் விடுங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டு அந்த கோல்டன் மில்லட்ட கண்டுபிடிச்சு
கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதை கண்டுபிடிச்சீங்கன்னா தான் நீங்க ஒழுங்கா வந்து உங்களோட ஸ்பிரிச்சுவல் பீயிங்கை கொண்டு வர முடியும். ஸோ அதனால நீங்க அந்த வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவர் வந்து அந்த விஷயத்த நினைச்சு நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி விங்ஸான் இவங்க கூட வந்து பேசி இருக்கிறது, அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த மாஸ்க் வந்து ரொம்பவே பத்திரமா வச்சிருக்காரு இத்தனை வருஷத்துல. அதே மாதிரி அதுவும் அந்த பொண்ணு அப்படின்னோன்னா இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி, அந்த பொண்ணை நம்மளே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவர் நினைச்சிருப்பாரு போல. இதெல்லாம் தான் அவர் வந்து இங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. அதனாலதான் அவரு நான் ரொம்ப நாளா தேடிட்டு வேற இருப்பாரு. இங்க பார்த்தா இடத்துல இந்த கெட்டவன் இருக்கான்ல அவனை காட்டுறாங்க. இவன் வந்து வரான், வந்து பேசிட்டு இருக்கான். அது மாதிரி பேசிட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுறான். அது மாதிரி அந்த விஷயம் ஒரு இது கொடுத்துருவாங்க, அது உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவான். உடைஞ்சிருச்சா? யார் உடைச்சானோன்னா, ஹீரோயின் தான் உடைச்சா அப்படின்றாங்க. அவளை பத்தி நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ஃபர்ஸ்ட் அவன் மேல பார்த்த மூன் லைட்டுக்கு போவோம்ட்டா, அங்கே பார்த்தோம்னா ஜூமிங் வந்து அங்க போறான். போயிட்டு அது மாதிரி நான் இந்த மாதிரி மிங்கிய பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். என்ன எல்லாத்தையும் எல்லாருமே அவளை பத்தியே கேட்குறீங்க? எங்களோட டான்ஸரை பாருங்க, அழகா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிங்கியோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து கொண்டு போய் காட்டுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே இவன் அப்படியே லவ்ல ஃபீல் ஆகி விழுந்துட்டான். எப்போதும் வில்லன் வந்து லவ்ல விழுந்தாலே நம்மளுக்கு ரொம்ப அப்படியே பார்க்கவே இன்ட்ரெஸ்டா இருக்கும்ல. அது மாதிரிதான் எதுவுமே இருந்துச்சு. இவனுமே வந்து அந்த இதுல வந்து இவங்க மேல ரொம்ப வந்து லவ்ல விழுந்துட்டான். அவன் பார்த்தோன்னே அப்படியே பிடிச்சு போச்சு. அப்படிதான் வந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்து மெய் மறந்து அழகுல நிக்கிறான். இவங்க மூன்லைட் ஓனரும் அப்பாடி கிடைச்சிட்டான்டா இன்னொரு அடிமை அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தோம்னா கிராணி வந்து உங்கள்கிட்ட அந்த நிறைய வந்து நகையெல்லாம் கொடுத்துட்டு போறாங்க மிங்கிட்ட. ஏன்னா நேத்து அவருக்கு காப்பாத்தி விட்டாங்கல்ல, அதனால அவர் கொடுத்து விட்டுருப்பாரு. அடுத்து இந்த மாதிரி பூனைகிட்ட சொல்றாங்க, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதே கேட்டுட்டேன், ஆனா அவர் ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீல, சரி விடு, அந்த அவன் நான் சொன்னேன் ஜூமின் அவனை பத்தி ஏதாச்சும் கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, அவனை பத்தி நான் கண்டுபிடிக்கல, ஆனா உனக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். உன் ஃப்ரெண்ட் இருக்கால, அவ வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாளாம், அதுவும் அந்த ஜூமினை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாளாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் நம்பவே இல்லை. என் ஃப்ரெண்ட் எப்படி என்கிட்ட சொல்லாம வந்து கல்யாணம் பண்ணிப்பா? நீ வந்து பொய் சொல்ற, நீ ரொம்ப நாள் குளிக்காம இருக்க, அதனாலதான் நீ பைத்திய மாதிரி வளர்ற அப்படின்னோட, நான் ஏன் போய் சொல்றேன், நான் வந்து உண்மையதான் சொல்றேன் அப்படின்னோட, இவங்க வந்து என்கிட்ட சொல்லாம அவையும் கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உடனே இதை போயிட்டு வந்து ஜீபோன் சைட்ட சொல்றாங்க. சொல்லிட்டு இது மாதிரி அவளுக்கு நான் நிறைய gift கொண்டு போகணும், நீங்க கொடுத்தீங்கல்ல எனக்கு அந்த ஜுவல்ஸ் மாதிரி, இது எல்லாத்தையுமே வந்து நான் அவளுக்கு கொண்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தா இவங்களுமே சரி, அந்த ஜூமினை பத்தி இந்த கல்யாணத்துக்கு போனா ஏதாச்சும் ஒரு உண்மை தெரியும், அதனால நம்ம இங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அசிஸ்டன்ட் ஸ்னேக் இருப்பார்ல, அவர் கூட இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு நான் அவ கூட வந்து கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன், நீங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதோட நம்மளுக்கு 8 எபிசோட் முடியுது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த வெப் சீரிஸ் பிடிச்சிருந்துச்சோ சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட் எப்போ வேணும் அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.